வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான திருக்குறள் ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கு. அது எந்த பால்ல, இந்த எல்ல, இந்த அதிகாரத்துல எத்தனாவது குறள் அமைஞ்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்க மற்ற ஃபுட் வீடியோஸும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வஞ்சரம் மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வீட்ல இருக்க மசாலா பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வஞ்சரம் மீன் மட்டும் இல்ல, எந்த ஃபிஷ் எல்லாம் பொரிக்கலாமோ அது எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ நம்ம வஞ்சரம் மீன் வறுவலுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பாத்துடலாம். நான் இன்னைக்கு வாங்கியிருக்க வஞ்சரம் மீன் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆனது தான். அதுல ஒரு 5 பீஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 2ல இருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு ஹாஃப் லெமன். அவ்வளவுதான். நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்ப எல்லா மசாலாவையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபிஷ்ல தடவி காய வைக்க போறோம். இப்போ நம்ம பவுல்ல எல்லா மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், நான் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை ஃப்ரெஷ்ஷா நுணுக்கி சேர்த்தோம்னா நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபர்ஸ்ட் எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம தயிரும் எண்ணெயும் சேர்த்துதான் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ல தடவ போறோம். இந்த ஹோல் மசாலாக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு ஃபிஷ் எடுக்கிறீங்க, எவ்வளவு மசாலா பொருட்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரே டைம்லயே தயிர் எல்லாத்தையுமே சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மசாலா ஃபிஷ்ல ஒட்டாம போயிடும். இப்போ ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3/4 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா அதோட ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையா மசாலா இருந்ததுன்னா தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃபிஷ் அதுல சேர்த்து பெரட்டி எடுத்துக்கலாம். மீன் பீஸ்ல எல்லா பார்ட்லயும் மசாலா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்கு நம்ம காய வைக்கணும். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஃபிஷ்ஷோட அளவு 300ல இருந்து 350 கிராம் இருக்கும். அதுக்கேத்த அளவு தான் நான் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். 5 பீசஸ் நான் எடுத்திருந்தேன். எல்லாமே மீடியம் சைஸ் தான். அதுக்கேத்த அளவு மசாலா எடுத்திருந்தேன். இப்போ நம்ம மசாலா எல்லாம் தடவி ஃபிஷ்ஷ ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் காய வைக்கணும். இப்போ எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மசாலா ஃபிஷ்ல கோட் பண்ணது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தவால தான் இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறோம். அதனால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அதுல தட்டி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆயில்ல இந்த மாதிரி கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வதக்கணும்னா அதோட ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஃபிஷ்ஷை வச்சு வறுக்கும் போது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அதனால இந்த மெத்தட் ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா. இப்போ நம்ம கிரஷ் பண்ணி சேர்த்த இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலால கோட் பண்ண ஃபிஷ்ஷை எடுத்து அது மேல வச்சிடலாம். ஃபிஷ்ஷை கிளீன் பண்றதுக்கும் மசாலா கோட் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக வைக்கிறதுக்கும் தான் நமக்கு டைம் எடுத்துக்கும். மற்றபடி மசாலா ப்ரிப்பேர் பண்றதுக்கோ இல்ல ஃப்ரை பண்றதுக்கோ ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. டீப் ஃப்ரை பண்ணோம்னா சம்டைம்ஸ் மசாலா எல்லாமே நமக்கு எண்ணெயோட சேர்ந்து போயிடும். அதனால இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்றது ரொம்ப பெட்டரான ஐடியா. தவா ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு ஆயிலும் கம்மியா தான் செலவாகும். நல்ல மசாலா எல்லாமே ஃபிஷ்ஷோட அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும்.
மீடியம் ஃப்ளேம்லயே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பா ஆகும். கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும் தவா ஃப்ரை பண்ணும்போது. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற 3 பீசஸையும் ஒன்னாவே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னா போடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஃபிஷ்ஷோட இறங்கி நல்ல நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா பிரவுன் கலர் ஆகுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.